பார்க்க முடியுதா? திஸ் இஸ் கால்ட் அ மைண்ட் மேப். ஓகே, ஒரு என்டையர் லெசனை இந்த மாதிரி யூ கேன் கன்வெர்ட். இதுல பாருங்க, உங்களுக்கு வந்து பேராகிராஃப்லாம் இருக்காது. இதுக்கு பேராகிராஃப்லாம் கிடையாது. இதுல கலர், பெயிண்டிங், ஆர்ட் இப்படிதான் இருக்கும். ஆனா இது ஒரு கம்ப்ளீட் லெசன். இந்த மைண்ட் மேப்பை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்ணை மூடினாலும் அந்த லெசன் உங்களுக்கு மறக்காது. நம்ம அந்த மைண்ட் மேப் எப்படி பண்றதுன்றதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இது வரைக்கும் வாட் வி டாக்ட் அபவுட் வாஸ் ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் டைஜஸ்ட் த சப்ஜெக்ட். டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம மைண்ட் மேப்பை மாத்திட்டோம்னா ரீகால் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு மாசத்துக்கு அப்புறமும் ரீகால் பண்றது ரொம்ப சிம்பிள். எத்தனை வருஷம் கழிச்சாலும் நீங்க இந்த மைண்ட் மேப்பை ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ நீங்களே இந்த மைண்ட் மேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நடுவில் என்ன இருக்கு? டீலிங் வித் அ நெகட்டிவ் தாட். ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் யூ கேன் சீ இட் இன் யுவர் மைண்ட். நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் இட். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்ணை முன்னாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அதுதான் மைண்ட் மேப்போட பவர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்? ரைட் பிரெயினை யூஸ் பண்ணி லெஃப்ட் பிரெயின் விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பண்ண போறோம் இந்த டெக்னிக்கை வச்சு. நீங்க ஒரு மைண்ட் மேப் பண்ணிட்டா போதும், கண்டினியூஸா யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி ஸ்டஃப். சரியா? இந்த டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் எடுத்து வேணா நீங்க யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு அ மைண்ட் மேப். ஒன்ஸ் யூ டு அ மைண்ட் மேப், எத்தனை வருஷம் ஆனாலும் யூ வில் நாட் ஃபர்கெட் திஸ் ஹோல் திங். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததையே ஒரு மைண்ட் மேப்பா மாத்த போறோம். ஓகே, இந்த மைண்ட் மேப்பை நான் பண்றேன். நீங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி ஒரு பேப்பர், ஒரு ஸ்கெட்ச் பென் இதை எடுத்து நீங்க எந்த விதமான மைண்ட் மேப்பு கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படிச்சோம்ல, இப்போ நம்ம ஒரு 1 ஹவரா பார்த்தோம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது படிக்கிறதுக்குன்றது. அதே இப்போ நான் மைண்ட் மேப்பா மாத்தினேன்னா எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மைண்ட் மேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. முதல்ல மைண்ட் மேப்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சென்ட்ரல் ஐடியா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சென்ட்ரல் ஐடியாவை நம்ம வந்து அந்த மைண்ட் மேப்போட சென்டர்ல போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டடி டெக்னிக்ஸை பார்த்தோம். ஸோ இந்த மைண்ட் மேப்போடைய பேரே வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ் தான். ஆனா நான் வெறும் ஸ்டடி டெக்னிக்ஸ்னு போட போறது இல்ல, அது கூட ஐ எம் கோயிங் டு அசோசியேட் சம் இமேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ் அப்படின்றத மெயின் சப்ஜெக்டா எடுக்கிறேன். ஓகே, நான் ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்றேன். ஸ்டடி டெக்னிக்ஸ் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? என்ன பிக்சர் ஞாபகம் வருது? புக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு புக்கை வரைய போறேன். மோசமா வரைவேன், ஆனா நீங்க நல்லா வரைங்க. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இது புக்கு, திறந்திருக்கிற புக்கு. ஓகே, இந்த புக்ல வந்து இந்த சென்ட்ரல் சப்ஜெக்டுக்கு இதுதான் இமேஜ். ஓகே, செகண்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம என்ன பார்த்தோம்னா, there are 3 major areas. One is preparation, அதுக்கப்புறம் application. ஸோ 2 மெயின் பிரான்ச் இருக்கு இந்த மைண்ட் மேப்புக்கு. முதல் மைண்ட் மேப்போட பிரான்ச் வந்து இந்த பிரான்ச் வந்து இது என்னன்னா ப்ரிப்பரேஷன், இது ப்ரௌசிங். ஓகே, செகண்ட் பிரான்ச் வந்து என்ன பார்த்தோம்? சாரி, டைம். செகண்ட் பிரான்ச் வந்து டைம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஒரு வாட்ச் மாதிரி போட போறேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்றது அடர்த்திப்படுத்துதல். ஒரு இமேஜா நான் மாத்திட்டேன். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க ஒரு கை இருக்கு, ஒரு சுத்தி இருக்கு, ஒரு கை இருக்கு, மூணாவது வந்து ஆன்ற ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. இந்த மாதிரி என்னுடைய என்டையர் சப்ஜெக்டை வந்து ஒரு இமேஜா நான் மாத்தி ஒரு மேப்பையே நான் கிரியேட் பண்ணிடுவேன். மேப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அடர்த்திப்படுத்துதலுக்குள்ள என்னென்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு இங்க இருந்து ஒரு பிரான்ச், இதுக்குள்ள இருந்து போற பிரான்ச் என்ன, அதுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, அதை ஒரு இமேஜா மாத்தி அந்த இமேஜை வந்து இங்க போட்டேன்னா போக 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 இந்த மைண்ட் மேப் டெவலப் ஆகி ஒரு ஓவரால் இமேஜா உங்க மைண்ட்ல வந்து உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கண்ணை மூடி நீங்க ஞாபகப்படுத்தினா தெரியும் உங்களுக்கு வந்து இங்க ஒரு சுத்தி இருந்தது, இங்க ஒரு ஆ இருந்தது,
அங்க ஒரு கை இருந்தது. டக்கு டக்கு டக்குன்னு உங்க பிரெயின் வந்து நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து ரிமெம்பர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மைண்ட் மேப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நீங்க வந்து ரைட் பிரெயின் ஆளா இருந்தா எல்லா சப்ஜெக்டையும் ஓவரால் லெசனையே நீங்க இப்படி மாத்திரலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, மைண்ட் மேப்போட சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். பத்தி ஒருத்தங்க மைண்ட் மேப் பண்ணிருக்காங்க பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு மைண்ட் மேப் பண்ணிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் ஐடியா என்ன பண்ணிருக்காங்க, டைம் அப்படின்றத எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல, இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல என்ன வருது, மைண்ட் டூல்ஸ், ஸ்பீட் ரீடிங், மைண்ட் மேப்ஸ், 3 விஷயம் வந்து இந்த மைண்ட் மேப்ல இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல வந்து ஒரு மைண்ட் டூல்ஸ், அது பிரெயின். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ரீடிங், மைண்ட் மேப்ஸ், 3 சப் பிரான்ச் இருக்கு. அதுக்கேத்த பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது பிரான்ச்ல ஃபாஸ்டர், ஸ்மார்ட்டர், பெட்டர், அர்ஜென்ட் அண்ட் வேஸ்டேஜ். அதுக்கு வந்து என்ன ஒரு இமேஜ்னா ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. மூணாவது வந்து டெலிகேஷன், டு டூ ஆர் டு டூ, லைஃப், காம்பேட் ஜோன்ஸ், கைடன்ஸ். அதுக்கு என்ன பிக்சர் போட்டிருக்காங்கன்னா ஒரு புக் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி பிரான்ச் ஹேஸ் இட்ஸ் ஓன் இமேஜரி. ஒரு இமேஜ் அது கூட அசோசியேட் பண்ணியாச்சு. நீ கண்ண அந்த இமேஜை மட்டும் ஞாபகம் பண்ணா போதும், மீதி சப்ஜெக்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது ஓவரால் ஒரு கம்ப்ளீட் லெசனையே இந்த மாதிரி நம்ம மாத்திடலாம். ஒன்ஸ் இதை மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா உங்க லைஃப் முழுக்க, 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல, லைஃப் முழுக்க இது மறக்காது. ஸோ இட் இஸ் அ வெரி குட் டெக்னிக் டு ஸ்டடி. ரெண்டாவது, நாளைக்கு வந்து உங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு வச்சுப்போமே, இங்க புதுசா ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த இடத்துல ஒரு சின்ன பிரான்ச் போட்டு அதை அங்க ஆட் பண்ணாம புதுசா ஒரு சப்ஜெக்ட் வருது, இல்ல இத சம்பந்தமான புது டெக்னிக் உங்களுக்கு தெரிய வருதுன்னா புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் என்ன பண்ணா க்ரோ பண்ணிக்கிட்டே போலாம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அது வந்தா கூட அதை க்ரோ பண்ணலாம், இல்லைன்னா அதை மாத்தலாம். மாத்திட்டு உங்க மெமரியில் அதை கமிட் பண்ணலாம். இட்ஸ் a very interesting way. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மார்ட் வே டு கண்டக்ட் மெமரி. இங்க பாருங்க எந்த மாதிரியான பிக்சர்லாம் போட்டிருக்காங்க. ஒரு கேட் வரைஞ்சிருக்கான். எதுக்கு வரைஞ்சிருக்கான்? கிளாரிட்டி, மோட்டிவேஷன், அப்ரிசியேஷன், சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு கேட். நான் எதுக்கு அதை வரைஞ்சாங்கன்னா அந்த ஆத்தருக்கு தான் தெரியும் ஏன் வரைஞ்சாங்கன்னு. கம்ப்ளீட்லி நான் ரிலேட்டட், ஆனா அந்த ஆத்தருடைய கிரியேட்டிவிட்டி இது. அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும்போது யூ வில் ஹேவ் மச் மோர் கியூஸ் டுவர்ட்ஸ் மெமரி. ஓகே, ஸோ நீங்க எந்த சப்ஜெக்டை வேணா நீங்க மெமரியா மாத்தலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரான்ச் பாருங்க, இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி தான். சாய்ஸஸ், டிசிஷன்ஸ், பிக் ஸ்மால், டீக்ளட்டர், ஸ்லோ டவுன், ஸ்பீட் அப், பிரேக்ஸ். பிரேக்ஸ்க்கு ஒரு காஃபி மாதிரி போட்டிருக்காங்க, இட்ஸ் எ பிரேக். ஸோ நீங்களே இந்த மைண்ட் மேப்பை இப்போ நீ பார்த்தா கூட ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பார்த்தேன்னா அந்த பக்கம் ஒரு வேன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ராக்கெட் இருக்கு, ஒரு புக் இருக்கு, அங்க ஒரு காஃபி டேபிள் இருக்கு. நீங்களே பார்த்தா கூட வேற ஒருத்தரோட மைண்ட் மேப் கூட உங்களுக்கு 5 நிமிஷத்துல ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கண்ணை முன்னா உங்களுக்கு அந்த காஃபி தெரியும், கண்ணை முன்னா அந்த புக்கு தெரியும், கண்ணை முன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் வே. ஒரு ஹோல் சப்ஜெக்டை, ஒரு ஹோல் புக்கையும் இந்த மாதிரி ஒரு இமேஜா மாத்தலாம். இதான் உங்க சேலஞ்ச். இது இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது, எப்படி வேணா பண்ணலாம். ஆனா உன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணு. உனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை பத்தி தெரிஞ்சுக்கோ. ஈவன் நீ வந்து சப்ஜெக்டோட சப் டாபிக் பத்தி, அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்னா கூட அதுல என்ன சப் டாபிக் இருக்கோ அதை வச்சு நீ ஒரு மைண்ட் மேப் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் உனக்கு எக்ஸாம்ல அந்த சப் டாபிக் ஞாபகம் வரும். அதுக்குள்ள நீ எதை வச்சு எதையாவது எழுதிக்கலாம், ஆனா அந்த சப் டாபிக் ஞாபகம் வந்துடும் உனக்கு. ஸோ நீ வந்து ட்ரை பண்ணி பாரு. இட் வில் பி அ வெரி குட் வே. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பிஃபோர் கோயிங் டு சம் கொஸ்டின்ஸ் 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஒன்று, சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஒரு பசில் மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும். சும்மா மாங்கன்னு உட்காந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கக்கூடாது. அது ஒரு பசில் மாதிரி பார்க்கணும். அந்த பசில் மாதிரி அதை வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு இன்வியூ பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த மைண்ட் மேப்பை ரீகால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹவரில் ரீகால் பண்ணுங்க, ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரீகால் பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரீகால் பண்ணுங்க. மைண்ட் மேப்பை ரீகால் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங் கூட.
நீங்கள் உட்காந்து மாங்குலாம் யோசிக்க வேண்டாம். ஓ இந்த பிக்சர் இருக்குது, இங்கே இந்த பிக்சர் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். மறுபடியும் புக் எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் போதும், அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். நான் எதுக்கு இந்த டெக்னிக்கை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா, இந்த டெக்னிக்கால உங்களால் எந்த விதமான சப்ஜெக்டையும், எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுடைய ரைட் பிரெயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து ஐ வாண்டட் டு டெல் யூ டுடே. ஸோ ஐ வில் அகெயின் ரிவைஸ். நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை கமிட் பண்ணுறது, கன்வெர்டட் இன்டு அ மைண்ட் மேப் அண்ட் யூஸ் த மைண்ட் மேப் ஃபார் மெமரி. ஓகே, இது ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல டெக்னிக் இருக்கு. நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் பல மெமரி டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா நமக்கு டைம் ஆகிடும். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு டெக்னிக்கை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெட்டில் போய் நீங்கள் மைண்ட் மேப்ஸை பற்றி பாருங்க. இன்னும் கூட நிறைய புக்ஸும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மைண்ட் மேப்ஸை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கிற சில விஷயங்கள், சில கொஸ்டின்ஸு படிப்பை பற்றி இல்லை படிக்கிற முறைகளை பற்றி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, யார் கேட்க போறா? 1 marks 2 marks 5 marks அப்படி இருக்கு. 1 marksல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு படிச்சுக்கிறோம். அதுவே நான் 2 marks ஆனால் படிக்கிறோம், ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு லெட்டர் எழுதுனா இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் அது எழுதுகிறோம். அந்த இது இல்லை, இது இப்படி வரக்கூடாது, இந்த இம்பார்ட்டன்ஸ் எழுதுனா மார்க் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும் அப்படின்றா. ஃபுல்லாகவும் எழுதுகிறோம், ஆனாலும் மார்க் வர மாட்டேங்குது. 5 marksம் எழுதுகிறோம். 5 marks அந்த பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் சொல்கிறாங்க. ஆனால் எழுதிட்டு 5 points இருக்கே, ஏன் மார்க் தரலன்னா நீங்கள் 5 points தான் எழுதிருக்கீங்க. நீங்கள் பேசினா எனக்கு கேட்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஜாஸ்தியாக எழுதுனாதான் மார்க் தரும் அப்படின்னாங்க. அதை எப்படி? ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஆனால் பாயிண்ட்ஸும் இருக்கணும், பெருசாகவும் காட்டணும். அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஓகே, இப்போ பேர் என்ன? வெண்ணிலா. வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான். என்னன்னா, அதாவது பெருசாகவும் எழுதக்கூடாது, ஷார்ட்டாகவும் எழுதணும், ஆனால் பாயிண்ட்ஸும் இருக்கணும்னா எப்படி சார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸாம்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்லு பார்ப்போம். என்னது முக்கியமான விஷயம்? எக்ஸாம்ல கேள்வி என்ன கேட்கறான்றது புரிஞ்சுக்கிறது தான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு டாபிக்கை படிச்சிருவோம், அந்த டாபிக்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே கொட்டிடுவோம். நமக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒன்று நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவன் கேள்வி என்ன கேட்டிருப்பான்னா, வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன் கேட்டிருப்பான். ஆனால் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ற வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு மைண்டில் இருக்கிற எல்லாத்தையும், நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாத்தையும் போட்டு எழுதிரும். ஸோ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து, அவன் டாபிக் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் தி எக்ஸாக்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் தான், அது 2 mark தான். ஆனால் நம்ம 5 markக்கு தேவையானது எல்லாம் அதில் எழுதிட்டதுனால அது ஒரு ஃபுல் பேராகிராஃப் வந்துடும். இதனால 2 ப்ராப்ளம் ஆகும். என்ன ப்ராப்ளம் ஆகும்? ஒன்று, தேவையில்லாதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். 2வது, டைம் வேஸ்ட்டு. ஒரு 5 markக்கு எழுத வேண்டிய டைம் வந்து உனக்கு 2 markல போயிடுச்சு. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிறது நம்பர் 1. ஓகே, 2வது, சப்ஜெக்ட்ல வந்து உனக்கு வந்து ஒரு 10 லைன் கொடுத்துருப்பான் ஒரு எக்ஸாம்ல, ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக்ல. ஆனால் அந்த 10 லைனையும் அப்படியே மக்கடிக்கிறது தான் பிரச்சனை. நீ மக்கடிக்கிறதுனால என்ன பண்ற, உன்னால ஷார்ட்டாவே எழுத முடியல, அவன் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதுற. ஆனால் அப்படி பண்ணாத, கீவேர்ட்ஸை மட்டும் நீ மார்க் பண்ணிக்கோ, அந்த வார்த்தை இங்கே வரணும். ஓகே, ஆனால் எழுதுறது நீ எப்படி வேணா எழுதலாம். நீங்க போர்டு எக்ஸாம்ல திருத்துறவங்கள பார்த்துருக்கீங்களா? எப்படி திருத்துவாங்க? கீவேர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸை வந்து நீ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோ, மீதி எல்லாத்தையும் நீ ஷார்ட் பண்ணி எழுதிக்கோ. ஆனால் கொஸ்டின் நீ சரிஜா புரிஞ்சுக்கலன்னா நீ வந்து பெரிய பெரிய ஆன்சராக எழுதுவேன். அதனால டைம் வேஸ்ட் ஆகும், பின்னாடி நீ எழுத வேண்டிய மார்க்கும் உனக்கு கிடைக்காம போயிடும். ஸோ கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் வந்து ஆக்டிவ் லேர்னிங் தேவை. பாசிவாக லேர்ன் பண்ணோம்னா வழக்கமாக நம்ம படிக்கிற மாதிரி படிக்கும்போது மைண்ட் ஆக்டிவாகவே இருக்காது, காமன் சென்ஸ் யூஸே ஆகாது, காமன் சென்ஸ் போயிடும். அதனால ஆக்டிவாக நீ படிச்சேனா, இந்த பசில் மாதிரி நீ ஒரு சப்ஜெக்டை படிச்சேன்னா உன் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் எப்பவுமே. ஓ இவ்வளோதானா இது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஆக்டிவ் மைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் அண்ட் கீவேர்ட்ஸ், அவ்வளோதான்.
சரியா? Thank you. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ பெனிலா, தேங்க் யூ. நெக்ஸ்ட் யார் வரா? குட் மார்னிங் சார், என் பேர் சூரிய பிரகாஷ். நான் எந்த ஸ்கூல் சூரிய பிரகாஷ்? மதுரவாயில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரேன் ஓ சார். மதுரவாயில், ரைட். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஹிஸ்டரியில நிறைய வார் வருது, அதோட டேட் இயர்லாம் நிறைய இருக்கு. நான் பேசினீங்கன்னா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் பேசாதீங்க. நிறைய டேட் இயர்லாம் நிறைய வருது, ஆனா எப்படி ஞாபகம் வச்சிருக்குன்னு தெரியல சார். டேட் எல்லாம் டேட்ஸ் வருது, நிறைய இயர் வருது, ஆ. ஆனா எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சிருந்து. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி சூரிய பிரகாஷ் கேட்டது. வழக்கமா என்ன ஆகும்னா, இந்த சம்பந்தமே இல்லாத சில விஷயம்லாம் இருக்கும். டேட், அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது. அந்த டேட் என்னன்னு நமக்கு தெரியாது, அது ஒரு நம்பர் தானே, அதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க? ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இப்பதான் நம்மளுடைய அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், இந்த மசாலா டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு டேட், இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வச்சுக்கோமே, இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஒரு சின்ன அழகான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டெக்னிக் சொல்றேன், நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஒரு நம்பரையும் ஒரு இமேஜா மாத்திருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 0, ஓகே, அது என்ன? கோழி முட்டை. நம்பர் 1 அது என்ன? பனைமரம். நம்பர் 2 அது என்ன? வாத்து. நம்பர் 3 அது என்ன? அது ஒண்ணு மாத்திருங்க. இப்போ நீங்க 210ன்னு ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்னா, வாத்து வந்து பனைமரத்துல ஏறி முட்டை போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, when you do this, you are using your right brain to remember a left brain idea. நீங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல, நீங்க இந்த ரெக்கார்ட் ஹோல்டர் எல்லாம் இருக்காங்கல்ல, நம்பர்ஸ் எல்லாம் வந்து thousands of numbers ஒரே நிமிஷத்துல ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே யூஸ் பண்ற டெக்னிக் இதுதான். நம்பர்ஸை வந்து ஒரு இமேஜா மாத்திடுவாங்க. ஒரு இமேஜா மாத்திட்டோம்னா அந்த இமேஜ் மறக்கவே மாறாது. அந்த இமேஜ் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்கோ, நார்மல் இமேஜ் ஞாபகம் இருக்காது, ஆனா ஒரு வாத்து பனைமரத்துல இருந்து நீ மறக்கவே மாட்டேன். ஒரு தடவை நீ மைண்ட்ல பார்த்துட்டு அதை மறக்கவே மாட்டேன். அப்படி நீ யோசிச்சிட்டேன்னா, அது கூட ஒரு இண்டிபெண்டன்ஸ் பிளாக், பனைமரம் ஏறி போய் பிளாக் வைக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். ஈவன் ஒரு சின்ன விஷயம் மறந்தா கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உன் மைண்ட் உனக்கு அது சொல்லும். ஸோ ஐடியா வந்து இந்த மாதிரி நம்பர், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சம்மந்தம் இருக்கிற விஷயமா மாத்தி ஒரு இமேஜா மாத்துறது தான் டெக்னிக். இதை நீங்க எங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு என்ன, 0ல இருந்து 9 வரைக்கும் ஒரு லெட்டருக்கும் ஒரு இமேஜ் நம்ம கொடுக்கணும். 2னா வாத்து, 3னா இது, 4னா சேரு. ஒரு வாத்து சேர்ல உட்காந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு 24, அவ்வளவுதான். வாத்து சேர்ல உட்காந்துருக்கு, சேர் வாத்து மேல உட்காந்தா 42. இப்படி நீங்க இமேஜரியை மாத்தி ஒரு ஸ்டோரியோட லிங்க் பண்ணா அது உனக்கு மறக்கவே மறக்காது. ஸோ யூ ட்ரை டு யூஸ் யுவர் கிரியேட்டிவ் எனர்ஜி டு ஸ்டடி. அது படிக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ரெண்டாவது, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட். இந்த மாதிரி thousands of digits ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டிஜிட்ல ஆயிரக்கணக்கான டிஜிட் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், தேங்க்யூ சூரிய பிரகாஷ். அடுத்து யார்? கம். Good morning, sir. Myself, Bavitra. I am KBC Girls Government High Secondary School, Red Hills. What changes would you like to see in today's youth to lead a meaningful life? பவித்ரா ரொம்ப ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. வாட் சேஞ்சஸ்? நான் என்ன நினைக்கிறேன்னா, the youth of this country, especially உங்க ஜெனரேஷன், is much more advanced than our generation. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க எல்லாம் தான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. there is nothing which you have to adjust, but only one thing that I would suggest is, படிப்பு வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, லைஃப் வந்து மச் பிகர் than that. இப்போ நான் சொன்னல, இப்போ என்னுடைய லைஃபே எடுத்துக்கோங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அகாடமிக்கா நான் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். ஆனா அதுக்கப்புறம் ஐ லேர்ன் சர்டன் திங்ஸ், சம் டெக்னிக்ஸ், சம் ஸ்கில். அதுக்கப்புறம் நான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் வந்தேன். நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணவே கிடையாது. நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன், அது நான் ஒத்துக்கிறேன். அப்போ லைஃப்ல வந்து நான் ஒரு ஃபெயிலியர்னு நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னா மேலே வந்திருக்க முடியாது. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிருக்க முடியாது, இன்னைக்கு நான் ஒரு எம்பியாவும் ஆயிருக்க முடியாது. ஸோ எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு எல்லார்கிட்டையும், எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அதில் 1000 வழி இருக்கு, அதுலேருந்து மாறி வர்றதுக்கு, சேஞ்ச் ஆகிறதுக்கு, வேற டேர்ன் எடுக்கிறதுக்கு. ஸோ எக்ஸாம் நடக்கும் பொழுது அந்த டென்ஷனை ஓவராக வாங்கிக்காதீங்க. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ரொம்ப இதுவாக இருப்பாங்க, எப்படியாவது என் பொண்ணு படித்து மார்க் வாங்கிடணுன்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க.
எல்லாமே எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமா போடுங்க. பட் டோன்ட் லூஸ் ஹோப். அது ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரேஷனுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவை. எமோஷனை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃபங்க் ஆயிடக்கூடாது. நீங்கள் ஃபெயிலியரையும் சக்ஸஸையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ரெண்டாவது, எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு போகணும். யூ ஷுட் ஹெல்ப் எவ்ரிபடி. இஃப் யூ ஹெல்ப் எவ்ரிபடி தென் யூ வில் ஆல்சோ மூவ் ஃபார்வர்ட். இந்த ரெண்டு விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் அதர் தென் தட், ஐ திங்க் யுவர் ஜென்ரேஷன் இஸ் மச் அட்வான்ஸ் தென் அவர் ஜென்ரேஷன். ஆல் த வெரி பெஸ்ட். I'm Akshay Lakshmi. So Ashtalakshmi. yeah, sir. I'm from Andewayat International School. Okay. So nowadays, lot of studying timings are there. No? Sorry. Nowadays, lot of timings to study we are having, sir. Whether morning study is better or night study is better, sir. Morning study is better, night study is better. ஓகே, முதல்ல ஸ்டடி இஸ் பெட்டர். நிறைய பேருக்கு ஸ்டடியே ஒரு பிரச்சனை தான். ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. ஒருத்தருக்கு நைட்டில் படிக்க தோணும், ஒருத்தருக்கு மார்னிங் நல்லா இருக்கும். முதல்ல உங்களுடைய ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ரெண்டாவது, ஓவராலாக எல்லாரும் சொல்கிற விஷயம், சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, காலையில் இட் இஸ் பெட்டர். ஏன்னா யுவர் மைண்ட் இஸ் ரெஸ்டட். உங்கள் மைண்ட் ரெஸ்ட் ஆகும் பொழுது அது இன்னும் ஷார்ப்பாயிரும். நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க டயர்ட் ஆனதுக்கப்புறம் படிக்கிறத விட நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, மைண்ட் ஷார்ப்பாக இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸு, இந்த மெமரி, இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் இன்னும் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால மார்னிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது முடியாது. சில பேருக்கு வந்து காலையில் வேலைகள் இருக்கும், வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தட் டசன்ட் மீன் தட் நைட் ஸ்டடி இஸ் பேட். எங்களெல்லாம் ராக் கோழின்னு சொல்லுவாங்க. ராத்திரி தான் படிப்போம், காலையில் தூங்குவோம். அந்த மாதிரி யாருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். பட் மார்னிங் ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் மச் பெட்டர். How to study without distraction, sir? There are a lot of distraction nowadays. ஓகே, ஸோ ஹவு டு ஸ்டே வித்வுட் டிஸ்ட்ராக்ஷன், எப்படி வந்து இந்த கவனம் செதறாம இருக்கிறதுன்றதான் கேள்வி. அஷ்டலட்சுமியோட கேள்வி எல்லாருக்கும் இந்த மனசுல இருக்கும். நான் ஒரு மெத்தட் சொன்னேன்ல, 25 நிமிஷம் ஃபோக்கஸ், 5 நிமிஷம் பிரேக். அப்படி நீ விட்டேன்னா இந்த 25 மினிட்ஸ் தான் நீ படிக்கணுன்றது உன் மனசுக்கு தெரியும். அப்போ அந்த மனசு என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸ்டா இருக்கும். அப்புறம் இந்த 5 மினிட் பிரேக்ல எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோமே, அப்ப நீ என்ன சொல்லலாம், இப்ப அம்மாவே கூப்பிடுறாங்க, வாமா காஃபி குடிச்சிட்டு போன்னு சொன்னா உனக்கு தெரியும் 25 நிமிஷத்துல இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷத்துல நான் வரமான்னு சொல்லிடலாம். அந்த பிரேக்ல நீ அதை போஸ்ட்போன் பண்ணிடலாம். ஆனா நீ அந்த பிரேக் விடாத போது என்ன ஆகும்னா, கண்டினியூஸா படிக்கணும் 3 ஹவர்ன்னும் போது உன் மைண்டே பிரேக் எடுத்துக்கும். ஓகே, ஸோ மேக் தட் 25 மினிட் ஸ்லாட் அண்ட் 5 மினிட் பிரேக். 25 மினிட் ஸ்லாட், 5 மினிட் பிரேக். மூணாவது பிரேக் மேக் இட் 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கோ ஃபார் 25 மினிட்ஸ். அப்படி இருக்கும்பொழுது டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். Thank you, sir. தேங்க்யூ. My name is Kumaran. I am from Arikamed Government School. Arikamed Government School. சொல்லு. My question is, நான் நல்லா படிச்சிட்டேன், 10th முடிச்சிட்டேன், நல்ல மார்க் வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே படித்து முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன். ஆனால் யாரை கேட்டாலும் நீட். ஒய் ஆல் ஆர் திங்கிங் நீட் இஸ் பெஸ்ட்? நீட் இஸ் பெஸ்ட்ன்றாங்களா? ஓகே, இது வந்து உங்க ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து ஒரு இஷ்யூ. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸை இப்படிதான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் ஒரு முறை இருக்கு, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேப்பபிள் தான். ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இதுதான் நிலைமை. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹஸ் மேட் நீட் கம்பல்சரி ஃபார் மெடிக்கல். நீ டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு நீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அதை அவாய்ட் பண்ண முடியாது. வாட் வி ஹேவ் டு திங்க் இஸ், இது எப்படி கிராக் பண்ணலாம், எப்படி ஸ்மார்ட்டாக கிராக் பண்ணலாம் அப்படின்றத நீ யோசிக்கணும். ஓகே, ஆனால் ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஐ எம் வெரி அகெயின்ஸ்ட் இட். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கிறதுனால வி ஹேவ் டு கிராஸ் இட். ஸோ நம்ம பசங்க வந்து எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி கேப்பபிள் ஆஃப் கிராக்கிங் எனி திங். வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் மைண்ட். நம்ம ப்ராப்ளம் என்ன, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டோம். இதனாலே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம கஷ்டமாக போகுது. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் ஈஸியாக நீங்கள் தட்டிட்டு போயிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த நீட்டை வந்து இன்னைக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. வி ஹேவ் டு கோ த்ரூ இட். ஆம்பிஷன் வேற இருந்தாலும் நீட் எழுதணுமா? நீ வேண்டாம், உனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆம்பிஷன் வேறையா இருந்தா நீட் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை விட்டுட்டு என்ஜினியரிங் பண்ணலாம்.
ஆனால் அது எழுதிட்டு அப்புறமா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் சரி. அப்பா அம்மா சில சமயம் என்ன பண்ண, என்னுடைய அப்பா அம்மா என்னை வந்து டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு பயங்கர ஆசை. ஆனா எனக்கு சுத்தமா ஆசை கிடையாது டாக்டர் ஆகணும்ட்டு. ஆனா என்ன பண்ணாங்க, நீ எழுதியே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. நானும் போய் எழுதுறேன், உள்ள ஒன்றும் நான் எழுதலை, வந்துட்டேன் அப்படியே. அதனால நான் இன்ஜினியர் ஆகிட்டேன். ஸோ அப்பா அம்மா சில சமயம் கம்பல் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் கூட கம்பல் பண்ணுவாங்க. பட் யூ சூஸ் வாட் யூ வாண்ட் டு பிகம். நீ இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணினா, இல்லை நீ ஒரு ஆர்ட்ஸில் போகணும், சைக்காலஜிஸ்ட் ஆகணும், பிஸ்னஸ் படிக்கணும் அப்படின்னு நீ நினச்சா கூட யூ ஃபாலோ யுவர் பர்சியூட். டோன்ட் அப்பா அம்மா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீ உன் கரியர் பார்த்து சூஸ் பண்ணு. ஆம்பிஷன் பெஸ்ட்டா ட்ரீம் பெஸ்ட்டா சார்? ட்ரீமா? ஆம்பிஷன் பெஸ்ட்டா ட்ரீம் பெஸ்ட்டா? ட்ரீமா? ஆம்பிஷன் பெருசா? இன்னொன்னு என்ன கேட்ட? ஆம்பிஷன் பெஸ்ட்டா இல்ல ட்ரீம் பெஸ்ட்டா சார்? ட்ரீம் தானே கேக்குற? ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரீம் நிறைய பண்ணணும். ட்ரீம் பண்ணலனா உனக்கு ஆம்பிஷனே இருக்க போறது இல்ல. யூ ட்ரீம் அண்ட் தென் மேக் இட் an ambition and move towards it. எல்லாத்தோட முக்கியம் மூவிங் டுவர்ட்ஸ் இட். எனக்கு ஆம்பிஷன் ட்ரீம் மட்டும் ட்ரீமாவே இருந்தா பத்தாது. யூ ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அப்பதான் அதுக்கு போக முடியும். ஓகே, ஆல் தி Thank you, பெஸ்ட். sir. நைஸ், தேங்க் யூ. குட் மார்னிங். யா, மை நேம் இஸ் ஷாம். ராம். காக்குலூர் ஸ்கூல்லேருந்து வந்து பேசுகிறேன். காக்குலூர்லேருந்துறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறது மேடையில் வந்து. எனக்கு ஒரு டவுட் சார். என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஓகே, ராமுக்கு வந்து ஒரு பிரச்சனை. அவர் வந்து இப்ப படிச்சு முடிக்க போறாரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்றது ப்ராப்ளம். சார் ரைட், ஓகே. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. நிறைய எஸ்பெஷலி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சரியான மாடல் இருக்காது. மாடல் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நான் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கெல்லாம் மாடர்ன் சில்ட்ரன்ல, உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல இன்டர்நெட்டோ பல விஷயங்கள் இருக்கும், ரைட்டா? நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில ப்ரோக்ராம்கள் வருது. அந்த ப்ரோக்ராம் மூலமாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத சொல்றாங்க. ஆனாலும் அது பத்தாது. நிறைய நம்ம மாடல்களை போய் பார்க்கணும். இப்போ நீ 12வது படிக்கிறேன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஒரு மைண்ட்ல உனக்கு வந்துடணும். வரல சார் எனக்கு. அதான் சொல்றேன். அதை வந்து நீ வந்து சொசைட்டில இருக்கிற பல மாடலை இப்போ நான் ஒரு மாடல், நான் என்ன பண்ணேன், நான் என்ன படித்தேன் அப்படி நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இவரை மாதிரி நம்ம ஆகலாமா, அவரை மாதிரி நம்ம ஆகலாமா, இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னு நீயா ஒரு டைரக்ஷனை செட் பண்ணிக்கும். அப்புறம் அது எப்படி போறதுன்றத போய் நீ பல இடத்துல கேட்கலாம். ஆனா எங்க போறதுனே தெரியாத இருந்தா பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கலெக்டரா இருந்தேன், இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் இருந்தேன்ல. அப்ப நான் எந்த ஸ்கூலுக்கு போய், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் நம்ம பசங்களை கேட்டாலும் என்ன ஆகணும்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் வந்து நான் டீச்சர் ஆகணும்ன்றதான். ஏன் டீச்சர் ஆகணும்னா அவங்க பார்க்கறது டீச்சரை மட்டும்தான், டீச்சரை தாண்டி வேற யாரையுமே பார்க்கல. ஸோ நீங்க வந்து சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பொசிஷனையும் கொஞ்சம் பாருங்க. ஐஏஎஸ் ஆகலாமா, ஐபிஎஸ் ஆகலாமா, டாக்டர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமா. அப்புறம் எப்படி அதை பார்க்கறது, எப்படி அதை பண்றதுன்றத போய் பல பேர்கிட்ட கேட்கணும். பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, தேங்க் யூ. சார் எனக்கு ஒரு டவுட் சார். கீழே பின்னாடி போலாம், ரொம்ப நாளா போலாம். நீங்க மைண்ட் மேப் போடுறத பத்தி சொன்னீங்களா சார்? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 23 லெசன்ஸ் அந்த மாதிரி இருக்கு சார். மொத்த சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய லெசன்ஸ் இருக்கு சார். அது அத்தனைக்கும் மைண்ட் மேப் போட்டா கொலாப்ஸ் ஆகாதா சார்? அதாவது உங்க கேள்வி என்னன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மைண்ட் மேப் போடணுமா அப்படின்றதானே கேள்வி. மைண்ட் மேப் போடலைன்னா வேற ஆப்ஷன் என்ன? எல்லாமே படிக்கணும், சரியா? எல்லாமே படிச்சு நோட்ஸ் எடுக்கணும். நம்ம பல நோட்டை உட்காந்து எழுதிட்டே இருப்போம். அப்படி எழுதுறதும் ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஓகே, அதை தவிர நீ வந்து இமேஜா பண்ணேன்னா உன் மெமரியும் நல்லா இருக்கும், உன்னுடைய கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது மைண்ட் மேப்பை தான். ஏன்னா மைண்ட் மேப் வந்து சிம்பிள், ஆல்சோ வெரி இஃபெக்டிவ். அதனால ஐ வுட் சஜஸ்ட் நீ வந்து ஒரே மைண்ட் மேப்ல ஒரு என்டையர் புக்கையும் கவர் பண்ணலாம், ஒரு லெசனுக்கு ஒரு மைண்ட் மேப்பும் பண்ணலாம். உன்னுடைய சாய்ஸ். யூ ஸ்டார்ட் பை டூயிங் லெசன்ஸ். லெசன்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறம் போக போக எல்லா மைண்ட் மேப்பையும் ஒரு மைண்ட் மேப்பை கொண்டு வந்துட்டு நீ கண்ணை மூடிட்டு அந்த இமேஜை மட்டும் நினைச்சு பாரு. கம்ப்ளீட் சப்ஜெக்டே, ஒரு புக்கே நீ கவர் பண்ணிடுவேன். நான்லாம் ஒரு புக்கே கவர் பண்ணியிருக்கேன். அதனால அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. என்னன்னா சின்ன பேப்பரை விட பெரிய பேப்பர் எடுத்து நம்ம அதை வரையணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட்.
படிக்கிறதுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது சார். இப்போ நம்ம ஃபோன் எடுத்தோம்னா நீங்க எல்லாம் மூவ் பண்ணீங்கன்னா அவங்க பாப்பாங்க ப்ளீஸ். படிக்கிறதுக்கு நம்ம ஃபோன் எடுத்தோம்னா அது வந்து நம்ம ஒரு டவுட்டுக்காக எடுக்கிறோம் சார். பட் அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது டப்புன்னு ஏதாவது ரீல்ஸ் வரும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணும். டிஸ்டர்ப். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு ஃபோனை எடுத்து சும்மா ஏதோ ஒன்று பார்க்கலான்னு ஆரம்பிச்சா ஒரு ரீல்ஸ் வருது, அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் போயினே இருக்குது, 1 ஹவருக்கு போயிடுது சார், காலி ஆயிடுது. இதானே விஷயம். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரீல்ஸ் இருக்குல்ல, அதை உங்களை ஹுக் பண்றதுக்காகவே போட்ட விஷயம். ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் யூடியூப்லாம் இருக்கும், அப்போ இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் கிடையாது, இப்படி தள்ளுறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீடியோ பார்ப்போம், அப்புறம் அடுத்து வந்துடும். ஸோ இதுக்கு நீங்க அவேரா இருக்கணும், இதுல மாட்டிப்போம் நம்மன்றது ரொம்ப கிளியரா இருக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 25 + 5 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட் பிரேக். 5 மினிட்னா 5 மினிட் தான், அதுக்கப்புறம் 25 மினிட். அந்த 5 மினிட்ல எத்தனை ரீல் பார்க்க முடியுமோ பார்த்துரு. 5 ஒரு அலாரம் ஒன்று வச்சுக்கோ, 5 நிமிஷம் டர்ன்னு அலாரம் அடிக்கணும். ஓகே, இப்போ படிக்க போயிடணும். அப்போ நீ ரீல் பார்த்தா மாதிரியே இருக்கும், படிச்சா மாதிரியே இருக்கும், அதுல நீ மாட்ட மாட்டேன். இந்த டைமிங் பண்ணாத போது என்ன ஆகும்னா மாட்டிப்பேன். ஏன்னா உனக்கே தெரியாது எவ்வளோ நேரத்துக்கு இதை பார்க்கணுன்றது தெரியாது. ஸோ அதனால 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இப்படி நீ பண்ணிக்கிட்டேன்னா அந்த 5 மினிட்குள்ள நீ என்ன ஆட்டம் போடணுமோ போட்டுக்கோ. அந்த 5 மினிட்டுக்கு அப்புறம் பெல் அடிச்ச உடனே படிக்க உட்கார். அதனால இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் தப்பு, ஃப்ரீ அவுட்டாலும் தப்பு. ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ தட், இட் வில் பி நைஸ்.